ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பலாப்பழத்தை வச்சு எப்படி ஒரு சூப்பரான டேஸ்டான பாயாசம் வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான பொருள் பலாப்பழம் ஒரு 20 சொலை எடுத்து வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல்லாக புரியும். பாசிப்பயிறு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி பேனில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதோட கலர் இந்த மாதிரி லைட்டாக மாறினதுக்கப்புறம் அதோட ஸ்மெல் வரும். அப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்தா போதும், இந்த மாதிரி பருப்பு வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், பச்சை அரிசி. சின்ன டம்ளர் குழந்தைகளுக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் தான் நான் நெரிச்சு வச்ச பாசிப்பருப்பையும் எடுத்துக்கிறேன். நீங்கள் பாசிப்பருப்பு, அதாவது பொங்கலுக்கு போடுவீங்களா, அந்த பாசிப்பருப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதையே எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி நெரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் இப்போ நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டு 3 விசில் விட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கேப்பில் நீங்கள் பலாப்பழத்தை எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பலாப்பழம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி. அப்போ தான் உங்களுக்கு பாயாசத்தில் போடும்போது நல்லா இருக்கும். இப்போ இதையெல்லாம் கட் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரு 15லேருந்து 20 சொலை தேவைப்படும் இதுக்கு. இதை சந்தன பழம்பாங்க. இதுலேயே நார் பழான்னு இருக்கும், அது ரொம்ப கொலகொலான்னு இருக்கும். இது நல்லா கெட்டியாக இருக்கும். பாயசத்துக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படி இல்லை, எங்களுக்கு கஞ்சி பழம் தான் கிடச்சிது அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சி நீங்கள் பேஸ்டாக்கி கூட நீங்கள் பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கசனமாக போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது அது வாய்க்கு வரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் இப்போ நான் 2 ஸ்பூன் நெய்யை விட்டு ஒரு பேனில் கட் பண்ணி வச்சுருக்கிற பலாப்பழத்தை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வணக்கி விடணும், நெய்யிலேயே கொஞ்சம் அது வேகணும். இது நல்லா வணங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பும் பச்சரிசியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அந்த குக்கர்லேயே நான் வச்சு செய்ய போகிறேன். அந்த குக்கர்லேயே ஆன் பண்ணிவிட்டு நான் 5 வெல்லம் போட்டிருக்கிறேன். அச்சு வெல்லம் நீங்கள் அச்சு வெல்லம் கிடைக்கலனா மண்டை வெல்லம் கிடைச்சிதுன்னா அது 300 கிராம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இனிப்பு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல பெரிய சைஸ் தேங்காவாக ஒரு தேங்காய் ஃபுல்லாக நான் எடுத்து சரவி வச்சுருக்கேன். இப்போ இதை பால் எடுத்துக்கலாம். நம்ம இது முதல் பால், 2ஆம் பால் அப்படின்னு 2 பால் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா நம்ம வணக்கி வச்சுருக்கிற பலாப்பழ பீஸை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2ஆவது தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 1ஆம் பாலை இப்போ சேர்க்குறோம் நம்ம இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஒரு கொதி வந்ததும் இதை ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் இப்போ பொடி பொடியாக கட் பண்ண. இது எதுக்குன்னா நம்ம முந்திரி திராட்சை வறுத்து போடுவோம் இல்லையா நெய்யில், அதுக்கு பதிலாக நீங்கள் இதை பொடி பொடியாக கட் பண்ணி வறுத்து போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். முந்திரி திராட்சையெல்லாம் அந்த பக்கம் தள்ளி நிற்கணும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் இந்த மாதிரி தான் தேங்காய் கட் பண்ணி போட்டு பாயாசம் வச்சு குடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம முந்திரி திராட்சை போட்டு சாப்பிட்ற பழக்கம்லாம் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம 2 ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொப்பரை தேங்காய் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வறுத்தெடுத்து போடலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட இந்த மாதிரி பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் குடிக்கும்போது அந்த பலாப்பழமும் அந்த தேங்காயும் வாய்க்கு வரும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக 3 டம்ளர்லாம் நீங்கள் அசால்ட்டாக குடிச்சிருவீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீசனுக்கு கிடைக்கிற இந்த மாதிரி மாம்பழம், பலாப்பழம், அப்புறம் தர்பூசணி இந்த மாதிரி பழங்களை ஏதோ ஒரு ரெசிபி பண்ணி நம்ம உடம்புல சேர்த்துக்கிட்டா அதோட பலன்களும் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.